அம்மா, வேலையெல்லாம் முடிச்சிட்டேம்மா. சரி சரி, நீ கிளம்பு. நாளைக்கு சீக்கிரமா வா. இன்னைக்கு வந்த மாதிரி ஆடி அசந்து வந்துகிட்டு இருக்காத. சரிம்மா. என்ன இன்னும் கிளம்பல? இல்லம்மா, இன்னைக்கு தேதி 1மா. சம்பளம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் 10ஆம் தேதியா வந்து வாங்கிக்க. எங்களுக்கே கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு. இல்லம்மா, காசு கண்டிப்பா வேணுமா. இன்னும் வட்டி கடைக்காரங்களுக்கு வேற காசு கொடுக்காம இருக்குமா. வீட்டு வாடகை இன்னும் தரலமா. மளிகை கடை அண்ணாச்சிக்கு காசு கொடுத்தாதாம்மா அரிசி கொடுப்பாங்க. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஒவ்வொரு மாசமும் கரெக்டா 31ஆம் தேதி சம்பளம் கொடுத்துடுறேன்ல. இந்த ஒரு தடவை மட்டும் 10ஆம் தேதி வாங்கிக்கன்னா ஓவரா பேசுற. இனிமே இவ்ளோ கஷ்டப்பட்டு நீ ஒண்ணு வேலை செய்யணும்னு அவசியமே இல்ல. நீ கிளம்பு. 10ஆம் தேதி வந்து மொத்தமா சம்பளத்தை வாங்கிட்டு போயிடு. இல்லம்மா 10ஆம் தேதி வந்து சம்பளம் வாங்கிக்கிறேம்மா. மன்னிச்சுக்கோங்கம்மா கேட்டதுக்கு. மீனா ஒரு நிமிஷம் நில்லு. இனிமே மாசம் மாசம் 10ஆம் தேதி தான் நான் சம்பளம் தருவேன். உனக்கு சரின்னா நாளைக்கு வேலைக்கு வா. அப்படி இல்லன்னா என்னைக்குமே வராத போ. இந்தாம்மா நில்லு. கூப்பிட கூட போயிட்டே இருக்க. நில்லுமா. உன் மனசு என்ன நினச்சிட்டு இருக்க? உன் பின்னாடி நாய் போல வரணுமா? இன்னைக்கு தேதி 1 ஆச்சு. காலையில் வீட்டுக்கு வந்து வட்டி காசு தர மாட்டியா? நீ கொடுக்குற பிச்சை காசு 5000 ரூபாய் வட்டிக்கு நான் நேரில் வந்து உன்னை பார்க்கணுமா? அதை பத்தி பேசதா நானே உங்க வீட்டுக்கு வரலான்னு இருந்தேனா? என்ன பேச போற? எனக்கு தேவை வட்டி காசு, அவ்வளவுதான். எடு காசை. நான் வேலை பார்க்குற இடத்துல இன்னும் சம்பளம் போடலண்ணா. 10ஆம் தேதி சம்பளம் கொடுத்துருவேன் இருக்காங்கண்ணா. வந்தோடனே கொடுத்துறேண்ணா. 10 தேதினா வட்டிக்கு வட்டி ஏறிக்கிட்டே இருக்குமே, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்கண்ணா. எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் உங்ககிட்ட. ஒரு நாள்லாம் இல்லை, இன்னைக்கு நைட்டுக்குள்ள காசை ரெடி பண்ணி எடுத்துட்டு வர. இல்லைனா நைட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு உன் வீட்டுக்குள்ள இறங்கிடுவாங்க. நீ வேற ரொம்ப நாளா புருஷன் இல்லாம தனியா இருக்கியாமே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதை. அக்கா வீட்டு வாடகை இன்னும் ஏங்க தரல? அப்பா கேட்க சொன்னாரு. தம்பி 10ஆம் தேதிக்குள்ள கொடுத்துறேன் தம்பி. சம்பளம் போட்ட உடனே. அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தாங்க அந்த வீட்டை வாடகைக்கு விட்டோம். இப்போ நீங்கள் வாடகை தரல நாங்கள் என்ன பண்ணுறது? அக்கா எங்களுக்கே 1008 ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது. நீங்கள் இப்போ வாடகை காசு கொடுக்கல, நாங்கள் அந்த வீட்டை வேறு யாருக்குன்னா தான் வாடகைக்கு விடணும். அம்மாம்மா கிண்டஜா வாங்கி கொடுங்கம்மா. அம்மா காலையில் பசிக்குதுமா. அண்ணாச்சி கடையில் ஏதாவது வாங்கி கொடுங்கம்மா. அம்மாக்கு இன்னும் சம்பளம் போடலப்பா. அம்மா சம்பளம் போட்டு வாங்கி தரேன். என்னப்பா? இல்லை இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்டு. காசு இல்லடா சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? ஏன் இப்படி அடம் முடிச்சுட்டே இருக்க? இப்போ நான் வாங்கி கொடுங்க. இனிமே இவ்ளோ கஷ்டப்பட்டு நீ ஒண்ணு வேலை செய்யணும்னு அவசியமே இல்ல. ஒரு நாள்லாம் இல்லை, இன்னைக்கு நைட்டுக்குள்ள காசை ரெடி பண்ணி எடுத்துட்டு வர. இல்லைனா நைட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு உன் வீட்டுக்குள்ள இறங்கிடுவாங்க. திலீப், டேய் திலீப். பணம் இருக்கு ரொம்ப திமிர் ஆடாதடா. கடவுள் நீ பண்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. நீ பண்ற ஒவ்வொரு வேலைக்கு கடவுள் உனக்கு கூலி கொடுப்பாரு. ஏழைங்க நாங்க பசி பட்டியில சாவமே தவிர என்னைக்கு நாங்க மானரசத்தை விட்டு வாழ மாட்டோம். நாங்க யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டோம். உனக்கு வட்டி கட்ட முடியாம தான் என் புருஷன் என்னை விட்டு போனா. இந்த பாவம்லாம் உன்னை சும்மா விடாது. நீ நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போயிருவ. வயிறு எறிஞ்சு சொல்றேன், என்னைக்குமே நீ வழங்கவே மாட்ட. உன்னை மாதிரி 10 பேர் மாசத்துக்கு என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்று நாசமா போங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க தான் நாசமா போறாங்க. நான் நல்லா ஜம்முன்னு சொகுசா காரு பங்களான்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ நீ இடத்த காலி பண்ணு. அடுத்த மாதம் 1ஆம் தேதி கரெக்டாக வட்டி வரணும். வரலனா அப்போ யாரு நாசமா போக போறாங்கன்னு பார்த்துப்போம். இந்த ஏழையோட பவுனை என்னைக்குமே சுத்தி சுத்தி வரும். இப்போ சார் நல்லாவே இருக்க மாட்டே நீ. வந்த வரைக்கும் லாபம்.